மாட்டிறைச்சியின் சுவரொட்டியையோ ஆட்டிறைச்சியின் சுவரொட்டியையோ கல்லீரல் மூளை மற்றும் குடலினையோ உங்கள் சொப்பனத்திலும் எண்ணுதல் கூடாது. விண்ணு விண்ணுவென வலி, மூட்டுகளில் வீக்கம், கால்களின் பெருவிரல்களில் வீக்கம், இது கவுட் என்ற கீழ்வாத நிலை. மாட்டிறைச்சி, பன்றிறைச்சி, இறால், ஏன் நண்டு மற்றும் மீனில் கூட அதிக அளவில் பியூரின் காம்பவுண்ட் உள்ளது. உடலானது இந்த பியூரினை யூரிக் ஆசிட் என்ற ஒரு கழிவாக மாற்றி வெளியேற்றும். ஆனால் எவனொருவன் இந்த உணவுகளை அதிக அளவில் உட்கொள்கிறானோ அவனுக்கு இந்த கழிவு மிகுதியாய் உற்பத்தி ஆகும் அல்லவா. பின்பு அவை MSU என்ற சின்னஞ்சிறு துகள்களாக மாறி மூட்டுகளின் இடையில் சென்று படிந்துவிடும். அசாதாரணமான வலியையும் வீக்கத்தையும் ஏற்படுத்தும். பெரும்பான்மையாக உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் உடற்பருமன் போன்ற காரணிகள் சிறுநீரகங்களை பாதித்து இந்த யூரிக் ஆசிட் வெளியேறுவதை தடுத்து இந்நிலையினை உண்டாக்கும். தினமும் செரி, ஆப்பிள், வாழைப்பழம், வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் மற்றும் காஃபியினை அருந்துவது யூரிக் ஆசிட் அளவினை குறைக்கும். ஒரு நற்செய்தி தெரியுமா உங்களுக்கு? உடற்பயிற்சியினை தினசரி புரிந்து உடல் பருமனை குறைத்து தசைகளை பலப்படுத்தினால் இந்த வீக்கம் பலருக்கு இல்லாமலே கூட போய்விடும். ஆனால் மாட்டிறைச்சியின் சுவரொட்டியையோ ஆட்டிறைச்சியின் சுவரொட்டியையோ கல்லீரல், மூளை மற்றும் குடலினையோ உங்கள் சொப்பனத்திலும் எண்ணுதல் கூடாது. இவை யூரிக் ஆசிட் அளவினை மிகுதியாய் உயர்த்திவிடும். நன்றி.